என்னடா இவ்வளோ வேகமாக எங்கே போய் கொண்டிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். அது ஒரு பெரிய கதை. அதுக்கு முன்னால் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் தான் ரைடர் ரகுமான். கார் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஆனால் நடந்தது என்னன்னா, என்னைய ஓரத்துல விடுற டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராஃபிக்கா யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையாக்களுக்கு. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இங்கே படுத்திருக்கிறேனே வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த ட்ரிப்பில் எப்படி கொடைக்கானல் போய் ரீச் ஆனோம், என்னென்ன சோதனையெல்லாம் எனக்கு வந்துச்சு, அங்கே எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். மக்களே, கொடைக்கானல் ட்ரிப் போட்டு கிளம்பிட்டோம். பெரிய ரைடர்னு சொன்னார். இப்போ இன்னும் திண்டுக்கலே தாண்டல. டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராஃபிக்கா பாரு, மாசம் ஓட்டிட்டு இருக்காப்ல. கெட்ட பேரை போட்டுறாரு. பெரிய பாரு, சென்னையில இருந்து நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பலாம். என்ன வேற கூமாங்கோலி மாதிரி உட்கார வச்சு கூட்டு வர. இந்த பக்கமும் திரும்ப முடியல, இப்படியும் திரும்ப கிளம்புற நேரம் தான் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் இல்ல, டிஷர்ட் இல்லன்னு போத்தீஸ் போயிட்டான். பாரு எல்லாம் போய் நான் பாரு எவ்வளவு சூப்பரா கெட்ட போட்டு இந்த பாரு ட்ரவுசர் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். வாட்டர் பாட்டில் வாங்கன்னு எதையும் வாங்கல. தாம்பரம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் போலாமா இந்த ஹோட்டல் போலாமா. ஹைலைட்டே என்னன்னா 6 மணிக்கு மிஸ்ட பாக்குறதுக்கு கொடைக்கானல் போற பிளான். இந்த இன்னும் ரோட்ல தான் போயிட்டு இருக்கும். 1 மணி நேரம் தூங்கிட்டாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாரா? ஆயமுங்களா நீங்க தான் அதை பத்தி கேட்கணும். என்ன வண்டி ஓட்டும் போது தூங்குறேன் சந்தோஷப்பட சொல்லுங்க. தமிழ்ச்சல் இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்களா? A few moments later. காரை நிப்பாட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொடைக்கானல் கூட்டிட்டு போய் காட்டல. இன்னுமா இவங்க எல்லாம் நம்புறேன். இவரோட ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்போ நான் போய் சேருவேன்னு தெரில கொடைக்கானல். 12 மணிக்கு செக்இன் வேற. அவன் ஃபோன் பண்ணப்பா எனக்கு கொஞ்ச நேரத்தில். அதாவது பாருங்க மக்களே, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தவன் இன்னும் ஒரு இடத்துல கூட ரெஸ்ட் எடுக்காம தூங்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பின்னாடி ஒருத்தரை பாருங்க, இங்க அப்படியே மல்லாக்க படுத்து கிடக்குறாரு. இதாங்க இந்த பைக்கர் கௌதமுக்கு வந்த சோதனை. ஹெவி மன உளைச்சல்ல இப்படி படுத்துட்டேன். அப்போவே பைக்கில் போகலான்னு சொன்னேன். இந்நேரம் கொடைக்கானல் போய் சேர்ந்துருப்பேன். இல்லை, நான் மிகப்பெரிய ப்ரோ ரைடர்னு சொன்னாப்புல. இப்போ தான் தெரியுது அவர் ஒரு ஸ்லோ ரைடர்னு. ட்ரைவ் பண்ணுறேன், ரெஸ்ட் எடுக்காமல் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனுஷன் உருட்டுன்னு உருட்டுறாப்புல. இன்னும் போய் சேரல. சாப்பிட்டாப்புல எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் போயிட்டே இருக்காப்புல. இங்கே பாரு, மூஞ்சியை காட்டாங்க கொஞ்சம். தம்பி போக தம்பி. அதாவது எல்லாம் இது பைக்ல எவ்வளோ டிராஃபிக்கா இருந்தது, எவ்வளோ டிராஃபிக்கா இருந்தது, எவ்வளோ ரோட் டேமேஜஸ் இருந்ததுங்கிற அந்த கௌதம் நல்லாவே தெரியும். அதாவது வாய்க்கு இந்த எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் பாத்தியா? இன்னொரு 1 ஹவர்ல கொடைக்கானல், 1 ஹவர் கொடைக்கானல், அதுக்கு மேல பூம்பாறை போறதுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு ஒரு வழியாக நம்மளை கொடைக்கானல் அடிவாரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு நம்ம ரைடரு. கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்குள்ள போய் மலை அடிவாரம் ஏற போறோம். கிளைமேட் மார்னிங் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போனால் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் இல்லை. ஸோ நாங்கள் பூம்பாறை போகணும் அப்படின்னனால டக்குன்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னு பழனி வியூ பாயிண்ட் இருந்தது. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வந்து எங்கள் டெஸ்டினேஷனை சேர்ந்துட்டோம். இதுதான் பூம்பாறை. ஹாப்பியாக வந்து சேர்ந்துட்டானே, இதில் என்ன சோதனை அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. நாங்கள் இந்த டூம் ஸ்டேக்கு எந்த கண்டிஷனில் வந்து சேர்ந்தோம்னு நீங்களே பாருங்கள். ஒரு வழியாக 12:30க்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாப்புல. சேர்த்துட்டு மல்லாக்கா படுத்து கிடக்குறாப்புல. வெளியே போய் ஏதாவது வாங்கலாம் கொள்ளலாம்னா இங்கேருந்து நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போகக்கூடாது தம்பி, மலையேறி போகணும்.
வந்து இப்போ ஏதாவது சுற்றி பார்க்கலான்னாலும் நம்ம டயர்ட் ஆகும். சான்ஸே இல்லை. இதுக்கு மேலே என்னை கூட்டு போகிறாதோ ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் கூட்டு போகணும். என் நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பேச்சாடா பேசினேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு. ஏ இது இனிமே கொடைக்கானலுக்கு யாரும் தனியாக வந்துடாதீங்க. ஏன் நிலமை தான் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி. சிங்கிளாக சுற்றுறமேன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் சிங்கிளாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சில நேரம் தோணுது. சும்மா ஒரு மாதிரி மேஜிக்கல் வியூவில் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாட்டும் டான்ஸுமா நல்லா என்ஜாய் பண்ணோம். வெதரும் நல்லா ப்ரெசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த நைட்டை நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் டோமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்த நாள் மார்னிங் இதான் எங்கள் டோமோட மார்னிங் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ரூமோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இவங்க கொடுக்குற ஃபுட் தான். ஆனால் நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு எங்களுக்கு ஃபுட்டு சரியாக அமையலை. எங்களாலேயும் ஹோட்டல்ஸ் போய் வாங்க முடியலை. நாங்கள் கீழே வந்துட்டோன்னா மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே இது புதுசு, லொக்கேஷன் புதுசுனால நீங்கள் ஏதாவது வாங்கணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா கீழே இறங்கி இந்த டோம் ஸ்டேக்கு வந்த பிறகு திரும்ப போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. காரெலாம் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு வந்துடணும். உள்ளுக்குள்ளே வராது. நடந்து வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். பார்த்து கவனமாக வாங்க. மற்றபடி வியூ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஆஃப் ரோட் வெஹிக்கிளாக இருந்தால் ஓகே, இங்கே வந்துடலாம், கீழே வரைக்கும் வரலாம். மற்றபடி நார்மல் கார்ஸு அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வராது. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். அதுக்கு ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும். ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சில இடத்துல ரிஸ்கியாக தான் இருக்கும். பார்த்து கவனமாக போகணும். உள்ளே போய் பார்த்தா சரியான ஃபால்ஸுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா குளித்து என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபால்ஸில் குளிக்கிறது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரூமுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். என்னதான் இந்த ட்ரிப்பில் ஸ்டார்டிங்கில் அங்கங்கே தடைகள் வந்திருந்தாலும் இந்த ட்ரிப் எனக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக அமைஞ்சிச்சு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸோட மொத்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.